வணக்கம். இன்னைக்கு எல்லாருக்கும் ஃபேவரட்டான ரவா லட்டு நட்ஸ் ஆட் பண்ணி சொதப்பல்ஸ் இல்லாமல் ரொம்ப சுலபமாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இதில் மில்க் ஆட் பண்ணலை, ஸோ சீக்கிரமாக கெட்டு போகாது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரவா லட்டு செய்கிறதுக்கு ஒரு பேனை சூடுபடுத்திக்கோங்க. அதில் அரை கப் அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. சேம் கப் அந்த டிஷ் முடிய வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்காய் நல்லா வதங்கி வரணும். ஈரத்தன்மையெல்லாம் போக வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே பேனில் 1 டீஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் அதில் நட்ஸு, நான் இன்றைக்கி 10 முந்திரி, 5 பாதாம், 5 பிஸ்தா எடுத்துகிட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு, ரொம்ப பவுடராக இல்லாமல் ஓரளவு பவுடர் பண்ணி, குவார்ட்ஸ் பவுடர் சொல்லுவாங்களே அந்தளவுக்கு பவுடர் பண்ணி நெய்யில் வறுத்து எடுத்து வச்சிடலாங்க. நம்ம நட்ஸ் வந்துட்டு அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, குழந்தைகள் எல்லாம் எடுத்து வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி பவுடர் பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப ஹெல்த்தி. இப்போ அது இருக்கட்டும். இப்போ பேனை நல்லா தொடச்சிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். நீங்கள் நெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒரு 8 கேஷ்யூ, இது டெக்கரேஷனுக்காக. அதுக்கப்புறம் ஒரு 10 to 12 திராட்சை, உலர் திராட்சை போட்டுட்டு திராட்சை பலூன் மாதிரி உப்பி வரணும். கேஷ்யூ கோல்டன் ப்ரௌன் ஆனதும் அதை எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே எண்ணெயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போதும், அதிகமாக ஆயில் வேண்டாம். அதே ஆயிலில் 1 கப் அளவு ரவை போட்டுட்டு நல்லா கோல்டன் கலரில் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுருங்க. ரவா லட்டு கோல்டன் கலரில் இருக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ராயல் கலராக, ராயல் டேஸ்ட்டில் இருக்கும். நல்லா வாசம் வர்ற வரைக்கும், அந்த ரவையோட மணம் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1 கப் ரவை, பாதி அரை கப் தேங்காய், அரை கப் சர்க்கரை கரெக்டாக இருக்குங்க. நான் பொருட்கள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா ரவை வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் ஆக வரைக்கும் மெதுவாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டுருங்க. இப்போ அதில் ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்சுருக்கிற தேங்காய், வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் அரை கப், அதையும் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் 2 நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுருங்க. ரவை 3 நிமிஷம் வறுத்து விட்டுட்டு தேங்காய் போட்டு 2 நிமிஷம் வறுத்துருங்க. இந்த ரெண்டும் நல்லா வறுத்து வரணும். நல்லா மொறு மொறுன்னு வறுத்ததுக்கப்புறமா அதில் அரை கப் சர்க்கரையை பவுட்ரு பண்ணி சேர்த்துருக்கேன். சர்க்கரை கூடவே ஒரு 4 ஏலக்காயும் பவுட்ரு பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏலக்காய் தூள் போடுற மாதிரி இருந்தால் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அரை கப் சர்க்கரை பவுடர் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா உருண்டை பிடிக்கிறது எந்த ஒரு சொதப்பலும் இல்லாமல் சூப்பராக வரும். ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். சர்க்கரையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லம்ஸ் எல்லாம் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ 1/4 கப் அளவுக்கு பச்சை தண்ணி விட்டுக்கலாம். 1 கப் ரவைக்கு 1/4 கப் தண்ணி போதும். ஏன்னா சர்க்கரையிலிருந்தே தண்ணி வந்து நல்லா வெந்து வந்துடும். தண்ணி விட்டுட்டு ரவையில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுருங்க. அது ஒரு 30 செகண்ட் இருந்தால் போதும், நல்லா வெந்து வந்துடும். இப்போ எடுத்து பாருங்கள், ரவை நல்லா வெந்து வந்திருக்கும். லட்டு கன்சிஸ்டன்சிக்கு பார்த்தாவே தெரியும். இன்னும் ஒரு 1 நிமிஷத்துக்கு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா திருப்பி போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ அது கூடவே நட்ஸ் பவுடரை வந்துட்டு நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. நட்ஸ் இருக்கிறதுனால வந்துட்டு ஒவ்வொரு லட்டு சாப்பிடும்போது நமக்கு ஒவ்வொரு வாய்க்கும் நட்ஸ் வந்துட்டு கடிப்படும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இப்போ ஃபைனலாக உலர் திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். திராட்சை நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கன்சிஸ்டன்சி சூப்பராக வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கைப்பு இருக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா மிதமான சூடு இருக்கும்போது இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருண்டை பிடிச்சிக்கலாம். குழந்தைகளுக்குனா கொஞ்சம் சின்னதாக உருண்டை பிடிங்க, நமக்குன்னா கொஞ்சம் பெருசாக உருண்டை பிடிச்சிக்கலாம். ஃபைனலாக அந்த வறுத்து வச்சுருக்கிற கேஷ்யூவை மேலே வச்சு டெக்கரேட் பண்ணிடலாம். நம்ம அதை கார்னிஷிங்காக வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், லட்டு ஃபுல்லாமே நட்ஸாக இருக்குது. உலர் திராட்சை, பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ, இந்த மாதிரி ஹெல்த்தியான லட்டுவாக இருக்குது. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.